ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் ஒரிஜினல் கொஸ்டின். ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷ புது சிலபஸ் படி உங்களுக்கு ரெடி பண்ண ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறனால 100% நாளை மறுநாள் நடக்க போகிற எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஏன்னா 9th பொறுத்த வரைக்கும் 8th இப்போ தான் 9th வந்திருக்கீங்க. 9th 10th ரெண்டுலேயுமே ஒரே கொஸ்டின் பேட்டர்ன். அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு டவுட்ஸ் இருக்கும். 100% இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கிளியர் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு 8 ஒன்வேர்டு கேட்குறாங்க. அதில் 5 தான் உங்களுக்கு சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு முதல் 2 யூனிட்டில் இருக்கிறது கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 ஒன்வேர்டு உங்களுக்கு பாடல் வினா தான் கேட்பாங்க. ஒரு பாடல் கொடுத்துட்றாங்க, அந்த பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்றது கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதிலேயே கொடுத்துட்றாங்க. மேலே குரம் என்றும் பள்ளு என்றும் கொள்வார் கொடுப்பார்க்கு உறவு என்று இம்மூன்றும் உண்டோ திறமெல்லாம் வந்து சிந்தாமணியா இருந்த உன்னை சிந்து என்று சொல்லியனா சிந்துமே. இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழே இருக்கக்கூடியதில் நீதி நூல் திரட்டு, தமிழ் விடுதூது, முக்கூடர் பள்ளு, முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறதுல தமிழ் விடுதூது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா எடுத்து எழுத போகிறீங்க. புரியுங்களா? இப்போ கொள்வார் என இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் பாடல் வேணாம், நான் கொஸ்டின் ஆன்சர் சொல்லிடுறேனே. இந்த கேள்வியை படித்தா நம்ம அடுத்தது உங்களுடைய டவுட்ஸ் நாளை நடக்கக்கூடிய எக்ஸாமில் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணலாம், 100% 2 யூனிட் தான் இருக்குன்னு சொல்லும்போது உங்களுடைய கொஸ்டின் பேட்டர்ன் படி நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழிகள் ஏதேனும் நான்கினை எழுதுகன்றது கொடுத்துருக்காங்க. கன்னி என்பதன் விளக்கம் யாது, இதெல்லாம் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்தே உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களே, ஒரு பாக்ஸில் இருக்கும். அதுக்கான ஆன்சர் புக் பேக்கில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 வினாக்களுக்கு விடை தருக. இதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்லையுமே லாஸ்ட்டில் ஒரு 2 பேஜ் தான் இருக்கும். அந்த 2 பேஜை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் 9th 10th கொஸ்டின் பேட்டர்ன் படி அதுதான் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பகுபத உறுப்பிலக்கணம் தருக. கொடுத்த அப்படிங்கிற சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம். அளபடை எத்தனை எப்படும் அவையாவை, அது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் பிராக்கெட்டில் திகழ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, திகழ்கிறது. இதெல்லாம் மொழித்திறன் பயிற்சியில் உங்களை எழுத வச்சுருப்பாங்க. இது எல்லாமே 9th 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்துகொள்வாள். வைதேகிங்கிறது பெண்பாள்ங்கிறனால கலந்துகொள்வாள் அப்படிங்கிற பெண்பால் வினைமுற்று கொண்டு அந்த வாக்கியத்தை நீங்கள் முடிக்கணும். அடுத்து தொடரின் பழமொழியை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. புரியுங்களா? அந்த தொடரை நிறைவு செய்தல் இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கக்கூடியது. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கலைச்சொல் 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய கலைச்சொல், அது மொத்தமே 6 கொடுத்துருப்பாங்களா, அதை படிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது 3 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனப்பாட பாடல் ஒன்று தான் இருக்குது. அந்த ஒன்று தான் கேட்பாங்க. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான அந்த ஒரு பாடல். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 2 பாடலில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தாலே நீங்கள் ஒன்று எழுதிடலாம். ஏன்னா 9th 10th பொறுத்த வரைக்கும் அந்த மனப்பாட பாடல் அப்படிங்கிறது கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்னாலும் அது உங்களுக்கு அல்லது கொஸ்டின் எய்தர் சாய்ஸில் கேட்கக்கூடியது. அதனால் தமிழ் விடுது உணர்த்தும் தமிழின் சிறப்பு, சோழர் கால குமிழித்தும்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த 2 மனப்பாட பாடலில் ஏதாவது ஒரு பாடல், காடெல்லாம் கலைக்கரும்பு படிங்க, இல்லைன்னு தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான அதை படிங்க. 2ல் ஏதாவது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு இலக்கண பகுதியில் இன்னிசைலப்படை சான்றுடன் விளக்குக. ஆக்சுவலாக இதெல்லாம் லாஸ்ட் இயர் 10th இருந்தது. அடுத்தது நமக்கு 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பு. அடுத்தது உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் எஸ் ராஜம் கிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் கருத்துக்களை தொகுத்து கடிதமாக எழுதுக. ஆனால் இந்த காட்சியை கண்டு கவிஞரை எழுதுகிறது 9th 10th கொஸ்டின் பேட்டர்னில் 100% வரக்கூடியது. ஒரு கவிதை 8 வரியில் எழுத போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு 5 மார்க். அடுத்தது நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது இம்பார்ட்டன்ட். வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதனை விளக்குக. இன்னொன்று புலம்பெயர் மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்கனம் பாதிப்பு தெரிகின்றது என்பதை. இதில் ஆக்சுவலாக 6ஆம் திணை அப்படிங்கிறது, இந்த 6ஆம் திணை நமக்கு 11th இருந்தது, அப்படியே உங்களுக்கு 9th கொண்டு வந்திருக்காங்க. இந்த 6ஆம் திணை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. புரியுங்களா? இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன படிக்கிறது அப்படின்னா 6ஆம் திணை படிச்சுக்கோங்க. புரியுங்களா? தண்ணீர் கதைக்கு பதில் 6ஆம் திணை சேர்த்துருக்காங்க. 6ஆம் திணை படிச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக கால் முளைத்த கதைகள் இது ஒன்று படிச்சுக்கோங்க. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்புகள் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இது மட்டுமே போதும். மற்றபடி இந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இந்த PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.